வணக்கம். நீங்க ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லனா கேம்பஸ் இன்டர்வியூக்கு தயாராயிட்டு இருக்கீங்களா? அப்போ ஆப்டிட்யூட் டெஸ்ட்ல வர்ற இந்த லாப நஷ்ட கணக்குகளை எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, முதல்ல இந்த கேள்விய பாருங்க. நீங்க ஒரு எக்ஸாம் ஹால்ல இருக்கீங்க. டைம் வேகமா ஓடிட்டு இருக்குன்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணிக்கோங்க. 11 ஆரஞ்சு பழத்தை 10 ரூபாய்க்கு வாங்கி 10 பழத்தை 11 ரூபாய்க்கு வித்தா இது லாபமா நஷ்டமா? அப்படியே இருந்தாலும் அதோட சதவீதம் என்ன? யோசிங்க. முதல்ல நாம வழக்கமான முறையில, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த முறை கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பதில் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கும். ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் மாதிரி. இதுல மொத்தம் 4 ஸ்டெப் தான். முதல்ல ஒரு ஆரஞ்சு பழத்தோட அடக்க விலை, அதாவது காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து அதே ஒரு ஆரஞ்சு பழத்தோட விற்பனை விலை, அதாவது செல்லிங் பிரைஸ் என்னன்னு பார்க்கணும். அப்புறம் விற்பனை விலையிலிருந்து அடக்க விலையை கழிச்சா லாபம் கிடைச்சிடும். கடைசியா அந்த லாபத்தை சதவீதமா மாத்தணும். அவ்வளவுதான். ஓகே, முதல் படி 11 பழத்தை 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அப்போ ஒரு பழத்தோட அடக்க விலை என்ன? சிம்பிள், 10 11ஆல வகுக்கணும். அதாவது ஒரு பழத்தை நாம 1 ரூபாய்க்கும் கம்மியா வாங்கியிருக்கோம்னு அர்த்தம். அடுத்து விற்பனை விலை. 10 பழத்தை 11 ரூபாய்க்கு வித்திருக்கோம். அப்போ ஒரு பழத்தோட விற்பனை விலை 11 10ஆல வகுக்கணும். இதுக்கு விடை 1.1 ரூபாய். இப்ப பாருங்க, வாங்கின விலை 1 ரூபாய்க்கும் கம்மி, ஆனா வித்த விலை 1 ரூபாய்க்கும் அதிகம். சோ இது கண்டிப்பா லாபம்தான். இப்போ லாபம் எவ்வளவுன்னு சரியா கணக்கு போடலாம். விற்பனை விலையான 11.10லிருந்து அடக்க விலையான 10.11 கழிக்கணும். இதுக்கு மீசீமை எடுத்து கணக்கு போட்டா ஒரு பழத்துக்கு நமக்கு கிடைச்ச லாபம் 21.11 ரூபாய். லாப சதவீதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் பொதுவான ஃபார்முலா. ஒரு முக்கியமான விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாப சதவீதத்தை எப்போதுமே அடக்க விலைய வச்சுதான் கணக்கிடணும். இப்போ நாம கண்டுபிடிச்ச மதிப்புகளை இந்த ஃபார்முலால போட்டா, அதாவது லாபத்தை அடக்க விலையால வகுத்து 100ஆல பெருக்கினா நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 21%. ஆக இது ஒரு தெளிவான 21% லாபம். சரி, இந்த லாங் மெத்தட் புரிஞ்சிடுச்சு. ஆனா எக்ஸாம்ல டைம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால இப்போ விஷயத்த இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாம். இதே கணக்க நொடி பொழுதுல சால்வ் பண்றதுக்கு ஒரு சூப்பர் ஷார்ட்கட் இருக்கு. வாங்க அந்த ப்ரோ லெவல் டெக்னிக்க பார்க்கலாம். இந்த ஷார்ட்கட் பேரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். அதாவது எக்ஸ் பொருட்களை Y ரூபாய்க்கு வாங்கி Z பொருட்களை W ரூபாய்க்கு வித்தீங்கன்னா லாபமா நஷ்டமான்னு கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு. இத வச்சு செகண்ட்ஸ்ல ஆன்சர் சொல்லிடலாம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு டேபிள மனசுல போட்டுக்கோங்க. வாங்கிய அளவு, அதாவது எக்ஸ், அது 11, அதோட விலை Y, அது 10, விற்ற அளவு Z, அது 10, அதோட விலை W, அது 11. இப்போ நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா அதோட இடத்துல இருக்கு. இப்போ இந்த மெத்தட் எவ்ளோ ஸ்பீடா வேலை செய்யுதுன்னு நீங்களே பாருங்க. இந்த கணக்க செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ண போறோம். ரெடி ஆயிருங்க. ஃபார்முலா படி முதல்ல குறுக்கா பெருக்கணும். அதாவது 11ஐ 11ஆல பெருக்கி அதுல இருந்து 10ஐ 10ஆல பெருக்கி கழிக்கணும். சிம்பிளா சொன்னா 121 மைனஸ் 100. ஆன்சர் 21. இதுதான் நம்ம கணக்கோட முக்கியமான முதல் பகுதி. இப்போ ஃபார்முலாவை முழுசா அப்ளை பண்ணலாம். இந்த 21 10 பெருக்கல் 10, அதாவது 100ஆல வகுத்து அப்புறம் 100ஆல பெருக்கணும். பாத்தீங்களா, கணக்கு எவ்ளோ சுலபமாயிடுச்சு. வாவ், திரும்பவும் அதே 21% தான் ஆன்சர். ஆனா இந்த தடவை எந்த பின்னமும் தசம எண்களும் இல்லாம ரொம்ப ரொம்ப குறைஞ்ச நேரத்துல பதில கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இந்த ஷார்ட்கட்டோட பவர். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கடைசியா வர்ற பதில் பாசிட்டிவா, அதாவது பிளஸ்ல 21 வந்தா அது லாபம்னு அர்த்தம். ஒருவேளை அது நெகட்டிவா, அதாவது மைனஸ்ல வந்திருந்தா அது நஷ்டம். இத மட்டும் மறக்காதீங்க. ஓகே, இப்போ உங்க கையில 2 பவர்ஃபுல் ஆயுதம் இருக்கு. ஒன்னு மெதுவான ஆனா தெளிவான முறை, இன்னொன்னு வேகமான ஷார்ட்கட். எதை எப்போ யூஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு தெளிவான வின்னிங் ஸ்ட்ராட்டஜி வேணும் இல்லையா? வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் முறை இருக்கு இல்லையா, அது கணக்கோட அடிப்படையை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு டைம் இருந்தா உங்க பதில ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல். ஆனா இந்த ஷார்ட்கட் முறை தான் டைம் ரொம்ப கம்மியா இருக்கிற போட்டித் தேர்வுகள்ல வேகமா பதில் சொல்லி மத்தவங்கள விட உங்களை ஒரு படி முன்னாடி கொண்டு போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன தந்திரங்களை கத்துக்கிறது உங்க திறனறி தேர்வுகள்ல உங்களை நம்ப முடியாத அளவுக்கு வேகமாக்கும். உங்க தன்னம்பிக்கையையும் இது கண்டிப்பா அதிகப்படுத்தும்.
இப்போ இந்த ஒரு கணக்க சால்வ் பண்றதுக்கான சாவி உங்ககிட்ட இருக்கு. இதே மாதிரி ஒரு மனநிலையோட வேற எந்த மாதிரியான தேர்வு கேள்விகளோட பூட்டையும் உங்களால திறக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க.